ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு ஐடியா மேக்கர். இந்த சாஃப்ட்வேர் பத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு ஸ்லைசர் தான், நார்மலா இருக்க ஆப்ஜெக்ட்டை ஜி கோட கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு இது கியூரா மாதிரி தான். ஓகேங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டபுள் கலர் பிரிண்ட் பண்றதுக்கு கியூரால பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, பட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகல. கியூராலையும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ஒரு 10 பேத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டபுள் கலர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வச்சிருப்பேன், பாத்துங்க. இப்ப சொல்ற மெத்தட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம பூலியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன என்ன அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 3D பிரிண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு டிசைன் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு தெரியும், எனக்கு சின்ன சின்னதாக டெம்ப்ளேட் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கேட்ல பார்த்தீங்கன்னா டியூல் நேம், ஒன் சைட் பார்த்தா ஒரு நேம் தெரியும், அதுக்கான டெம்ப்ளேட் நேம் என்ட்ரு பண்ணவனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட தனித்தனியாக எல்லாம் வாங்கிக்கோங்க. ஜி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வீடியோ, 9 வீடியோ இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்க மாட்டேன், ஷார்ட்கட் மெத்தடாட்டம் தான் சொல்லியிருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோ வேணுன்னா தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கோங்க. ஃபுல் கோர்ஸ் வாங்குறவங்க கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதா அங்கே லிங்கை மாற்றி வச்சிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே, வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூலியன் ஆப்ஷன்ஸ் அதை பற்றி பார்த்துடலாம். பூலியன் ஆப்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுல இருக்க அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வேணும். டெம்ப்ளேட்ல நம்ம கொடுத்தோம்னா எல்லாம் ஒரே தான் கிரியேட் ஆகும். இந்த ஹார்ட் ஷேப் மட்டும் எனக்கு தனியாக வேணும், அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் ஃப்ரீ கட் அப்படின்ட்டு. ஆனால் ஃப்ரீ கட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கட் ஆகும் பாதியா. இது எப்படி தனியாக கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ நார்மலாக மூவ் அப்படிங்கிறது போய்க்கலாம். நார்மலாக ஃபைலில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க, எல்லாமே 40 அப்படின்னு மாற்றிக்கலாம். சைஸு தான் அது இம்போர்ட் பண்ணுறது கியூபு. ஓகேங்களா, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதை மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த ஹார்ட் ஷேப் நேராக வச்சுக்கிறேன். எனக்கு ஹார்ட் ஷேப் மட்டும் கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டாச்சு. எனக்கு இந்த ஹார்ட் ஷேப் மட்டும் கட் பண்ணால் கரெக்டாக வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நேம் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாடல் ரெண்டு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. இதில் யூனியன் வேணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, ஏபினா ஃபஸ்ட்டு எது செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதான் ஏ, ரெண்டாவது செலக்ட் பண்ணுறது பி. ஓகேங்களா, சப்ட்ராக்ட் பிஏ அப்படின்னா செகண்ட் செலக்ட் பண்ணது. ஓகேங்களா, இன்டர்செக்ட்னா காமனாக இருக்க பகுதி. ஓகே, இப்போ நமக்கு ஏபி அப்படிங்கிறது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுப்போம். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், ஆனால் வெயிட் பண்ணுங்க. ஹார்ட் ஷேப் மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த மாதிரி பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி தனியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே இது எனக்கு அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டு அண்டு கொடுத்துட்டு இது ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பூலியன் அப்படிங்கிறதுல போயிட்டு இன்டர்செக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் தனியாக கட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதை தனியாக பிரிண்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு கலரில் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஒரே இதில் நான் பண்ணணும் அடுத்தடுத்து. இப்போ கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் கீ செயின் கீழே ஒயிட் கலர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வரும். இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி ஒட்டணும், ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் மட்டும் வேணும் அப்படின்னா ஒட்டி தான் ஆகணும். டபுள் கலர் பிரிண்ட் ஒரே இதில் போட முடியாது. அதே இது கீ செயின். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம் இந்த மாடலை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்டர் பூரா ஒரு கலர், கீழே இருக்கிற பேஸ்ல ஒரு கலர் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஈஸி தான், அதுவும் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வச்சுங்க. எது வரலும் உங்களுக்கு ஒரு கலர் தேவையோ அது வரலும் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. இப்படி மூவ் பண்ணாலே உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, எனக்கு இந்த பேஸ் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியும். இந்த பேஸ் கீழே ஒரு கலர், இதுக்கு மேலே ஒரு கலர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது தனித்தனியாக ஃபைலாக ரெடி பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகணும். ஒரு சிலருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்களா, அதனால இந்த மெத்தட். ஓகேங்களா, இப்போ இதோட ஹைட்டு பார்த்துங்க 4.56. காப்பி பண்ணி வச்சுங்க, நான் பார்த்து வச்சுங்க 4.56 அப்படிங்கிறத. இப்போ ஸ்டார்ட் கட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டு தனித்தனி மாடலாக இருக்கும். கீழே செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே ஒரு மாடலாக இருக்கும். ரெண்டு ஃபைல் இருக்குது, அது கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் ஆக மாட்டேங்குது. மொத்தத்தில் ரெண்டு ஃபைலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர், இது ஒரு கலர். கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்களா. இதில் எந்த மூவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுங்க. சாரி, கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்லைஸ் கொடுத்து ஸ்லைஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் இஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு அதை கீழே இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலோட பொசிஷன் பார்த்துங்க. ஓகேங்களா, எதுவுமே மூவ் பண்ணக்கூடாது, சும்மா பொசிஷன் மட்டும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் பார்த்துங்க 4.56, அது கரெக்டாக தான் இருக்குது. வேற எந்த இது சேஞ்ச் பண்ணாமல் இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்லைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. நான் இதை ஸ்லைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்துங்க. சப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்கு, சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்குது. சப்போர்ட்ல நமக்கு தேவையில்லை, நோ கொடுத்துங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அந்த அதன்சன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் அதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதுவாக பிரிண்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நன் கொடுத்து வச்சிருங்க. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, எது இருக்கக்கூடாது அப்படின்னா சப்போர்ட் இருக்கக்கூடாது, பிளாட்ஃபார்ம் அந்த அடிஷன் அந்த இருக்கிறது, ஓகேங்களா, சுற்றி எக்ஸ்ட்ரா வர்றது அது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இது எது சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது எவ்வளோ ஹைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த பொசிஷனில் வச்சு இங்கே பார்த்துங்க, இஜெட்டோட ஹைட் பார்த்துங்க. ஓகேங்களா, இதை சேவ் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் நார்மலாகவே பண்ணிடுவீங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் செகண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சர் அப்படிங்கிறதுல போயிட்டு டிஃபால்ட் பாக்ஸ் அப்படின்னு தான் ஜி கோடில் சேவ் பண்ணுறேன். சோவின் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஓப்பன் வித்தில் பார்த்தீங்கன்னா நோட் பேட் இருக்கும். ஓகேங்களா, நோட் பேட் கொடுத்து எடிட் கொடுங்க. டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி சேவ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைலை பிரிண்டர் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற கலரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் அடுத்த இது பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஜி கோடில் மாற்றணும். என்ன மாற்றணும் அப்படின்னா ஃபைண்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு இஜெக்ட் 4.56னா 4.5 கொடுத்து ஒரு என்டர் கொடுங்க. இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிரிண்டிங் போட்டு 4 நேம் கொடுத்துருப்பீங்களா எஸ்டிஎல் ஃபைல், அந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது பார்த்தீங்கன்னா இஜெட் ஆக்சிஸ் 4.80 அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஹைட்டு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். 4.5னா 4.6, 4.7, 4.8, 4.5 தான் இருக்கும், 4.5 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை இப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாய்வை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போய் இடிச்சு ஏற்கனவே இருக்க பாட்டை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் 0 கொடுத்துங்க, எக்ஸ் 0, ஒய் பார்த்தீங்கன்னா அதுவும் 0 கொடுத்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே பிரிண்ட் ஆகும். என்னென்னா சாய்வா போய் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா, இதை சேவர்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. சேவர்ஸ் 2 ஃபைலுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இது கரெக்ஷன் பண்ணதுனால கரெக்டுன்னு போட்டு வச்சு பிக்சரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஃபைலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண கிடையாது, எப்படி பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, கரெக்ட் அப்படின்னு போட்டு ஜி கோட் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. கரெக்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஜி கோடுன்னு போட்டு சேவ் பண்ணோம், அப்போ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜி கோடாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கிவ் அப்படிங்கிறது கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணாதது. அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹோம் பே அந்த இதுக்கு வந்துட்டு பொசிஷனுக்கு வந்துட்டு சாய்வா போகும். சாய்வா போச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. இதான் ஃபஸ்ட்டு ஃபைல். ஓகேங்களா, பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அது நார்மலாக பிரிண்ட் பண்ணுவீங்களா அது மாதிரி பண்ணிடுங்க. செகண்ட் ஃபைல் போகிறப்ப மட்டும் கரெக்ஷன் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி சாய்வா போகும். ஓகேங்களா, சாய்வா போய் இதை இடித்து இப்படி தள்ளி டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா, அதே இது இப்போ கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஹைட் இவ்வளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிட்டு போகும். சாய்வா போச்சுன்னா கண்டிப்பாக இது இடித்து டேமேஜ் பண்ணும். அதனால தான் கரெக்ஷன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கரெக்ஷன் பண்ணாத ஃபைல் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே ஹோமுக்கு வந்துட்டு தான் அப்புறம் போகும், பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ஒரு மாடலை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ண ஃபஸ்ட்டு மாடலை மட்டும் தனியாக ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் இன்னொரு கலர் ஃபிலமெண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எல்லோ கலர் வேணால் எல்லோ கலர் ஃபிலமெண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஃபைல் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் ஃபைல் சேவ் பண்ணுறப்ப சப்போர்ட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல இருக்கும், குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் எது வந்திருக்காது அதில். ஓகேங்களா, இப்போ ஹோமுக்கு போகுது, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கும் அந்த ஹைட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சும்மா தான் வச்சுருக்கேன். என்ன ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த சாய்வா போகிறது உங்களுக்கு காட்டணும், அதுக்காக தான். ஓகேங்களா, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அப்படியே போகுது, சாய்வா போகுது. ஓகேங்களா, இங்கே போய் தான் ஹைட் இருக்குது. அப்படி இருக்குச்சுன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா இடித்து டேமேஜ் பண்ணிடும். ஓகே, அதே இது இன்னொரு இது காட்டுறேன். இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இதை
இப்போ இந்த இதை ஸ்டாப் கொடுத்துட்டு பிரிண்ட் ஃப்ரம் கொடுத்து கரெக்ட் அப்படி ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற கரெக்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் ஐடி அப்படின்னு போட்டு நம்ம ஹைட்டு பார்த்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹைட்டில் இருந்து தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹீட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஜீரோலேயே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிறது தான் நம்ம 0 0 எக்ஸ் ஒய்க்கும் கொடுத்தோம். ஓகேங்களா, பார்த்தீங்களா இங்கே ஹைட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு போகுது. ஆனால் அது சாய்வாக போயிட்டு அங்கே பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா இங்கே வேறு கலர், எல்லோ கலர்னா எல்லோ கலர் பிரிண்ட் ஆகிருக்கும், ஒயிட்னா ஒயிட் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இதை டபுள் கலர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஐடியா மேக்கரில் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அந்த இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா பண்ணுங்கள், ஏன்னா இது அதிகபட்ச ஒர்க்கு. அதை போய் எடிட் பண்ணணும், இதை போய் எடிட் பண்ணணும், ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா, முடிஞ்சாலும் க்யூராவில் பண்ணுங்கள். க்யூராவில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹைட்டு டிஃப்ரெண்ட் வருது, இடிக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கும். ஓகேங்களா, இது சும்மா நான் எக்ஸாம்பிள் பண்ணது. இந்த மாதிரி கேப் இருக்குது, நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ட்டு அங்கெல்லாம் பிடிச்சி இது பண்ணாதீங்க. இங்கே எல்லாருமே பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறப்ப கேப் விழுந்துருச்சு அல்லது இடிக்குது அப்படின்னா பிரிண்ட் ஆகிறப்ப டியூன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேபி ஸ்டெப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில். ஓகேங்களா, அதில் போய்ட்டு ஹைட்டு கூட்டணும், இடிக்குது அப்படின்னா கூட்டுங்க, இல்லை ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா குறைங்க, மைனஸில் கொண்டாந்துருங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இடிக்கிறனால அந்த இதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுது அங்கிட்டு இங்கிட்டும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதில் சைஸ் 4.56 அப்படிங்கிறது அந்த கோடே இல்லை, அதனால கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகலாம். அப்போதைக்கு இந்த பேபி ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.